ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா குலாப் ஜாம் எப்படி செய்கிறோன்னு தான் பார்க்க போகிறோம். குலாப் ஜாம் செய்கிறது எல்லாருக்குமே தெரியும், இருந்தாலும் நான் எப்படி பண்ணேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு நமக்கு தேவையான மாவு எடுத்துப்போம். இதில் இப்போ குலாப் ஜாம் பார்த்திங்கன்னா ஒரு மாவு வாங்கினா ஒரு மாவு ஃப்ரீ. அதில் ஒரு மாவு நாங்கள் காலி பண்ணிட்டோம் ஏற்கனவே. இன்னொரு மாவு இருந்துச்சு, அதில் ஃபஸ்ட் டைம் ஒர்க்கை பண்ணி நல்லா குண்டாக உருட்டி அவ்வளோ ஒழுங்காக வரல. சரி, அதாவது தடவை கொஞ்சம் மாவு தான் எடுத்து சுடு தண்ணி ஊற்றி நல்லா பிணைஞ்சி வச்சுருக்கேன். இப்போ அதை நல்லா கட்டியாக வரக்கூடாது, ரவுண்டாக வரக்கூடாது, அந்த அளவுக்கு நல்லா மாவு போல் பிசைஞ்சு நெல்லிக்காய் பாத்தில் உருட்டி வைக்கணும். கொஞ்சம் தண்ணி ஆயிடுச்சு, வீடியோ எடுக்கும்போது தண்ணி எவ்வளோ ஊற்றுறேன்னு கவனிக்காமல் கொஞ்சம் அதிகமாக ஊற்றி விரசி வச்சுப்போம் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம். அதுக்கப்புறம் இன்னொரு கடாய் எடுத்து அதில் சீனி பாகு காய்ச்சிடலாம். தேவையான அளவுக்கு சீனி போட்டுக்கலாம். இதுக்கு முன்னாடி பண்ணும்போது நிறைய சீனி ஆகிட்டு, அதனால் சீனி ஒரு 5 ஸ்பூன் தான் போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். அது இந்த கம்பி பதத்தில் வரணும், காப்பி கலரில் வரணும். அந்த வர்றது வரைக்கும் இப்படி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாவு உருட்டி வச்சாச்சு. நல்லா எவ்வளோ சின்னதாக உருட்ட முடியுமோ அவ்வளோ சின்னதாக உருட்டிக்கோங்க. ஏன்னா நம்ம எண்ணெயை போட்டு நல்லா பொரிக்கும்போது அது கூட கொஞ்சம் பெருசாக வரும். பெருசாக போட்டு நம்ம பொரித்தோம்னா எண்ணெயில் போட்டு பொரிக்கும்போது அவ்வளோ உள்ளே வேகாது. போன தடவை அப்படி தான் உள்ளே வேகாமல் இருந்துச்சு. அப்புறம் எடுக்கும்போது அவ்வளோ பொடியாக ஆகிட்டு டேஸ்ட்டு நல்லா வரல. நிறைய சீனி போட்டு நிறைய ஒரு மாதிரி ஆகிட்டு, அதனால தான் இந்த தடவை எல்லாமே கம்மியாக போட்டு பண்ணுறேன். அந்த கவருக்கு பின்னாடியே எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு செய்முறை போட்டிருப்பான். ஒவ்வொருத்தவங்க சில பேர் தண்ணி ஊற்றுறதுக்கு பதில் நெய் ஊற்றி வரசுவாங்க, ஏலக்காய் பொடிலாம் சேர்ப்பாங்க. எல்லாமே அந்த மாவு பார்த்திங்கன்னா நல்லா மணக்க தான் செய்யும். அதனால் அதெல்லாம் போட வேணாம் உங்கள் இஷ்டம் போட்டுக்கலாம். நானும் சின்னதாக உருட்டி வச்சதெல்லாம் எண்ணெயில் போட்டுட்டேன். இதில் இன்னொன்று என்னென்னா, நிறைய எண்ணெய் ஊற்றினா பொரிஞ்சு வரும்போது அழகாக அப்படியே எடுக்கலாம். இது எண்ணெய் கம்மியாக ஊற்றினால அது கரிஞ்சு வர நேரம் அங்கங்கேயா பொடிஞ்சு லைட்டாக எனக்கு கொஞ்சம் கரிஞ்சிடுச்சு. எல்லாத்தையும் போட்டு நல்லா அந்த சைடு இந்த சைடும் போட்டு நல்லா வேக வச்சுக்கிடலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சைடு திருப்பியாச்சு. இனி அதை சீனி பாகில் நம்ம போட்டுக்கலாம். சீனி பாகு இன்னும் கம்பி பதத்தில் வரணும். ஓரளவுக்கு இது பண்ணி எடுத்துட்டோம், வெந்தாச்சு. நான் சீனி பாகுலையும் போட்டாச்சு. நிறைய பாதி உடஞ்சிட்டு, அதனால தான் இப்படி இருக்குது. ஆனால் சாப்பிடும்போது ஓகே தான், பரவாயில்ல. அன்னைக்கு வச்சதை விட இன்றைக்கி நல்லாயிருக்கு. நான் கிறிஸ்பியாக சூப்பராக வந்திருக்கு கைஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.